பெரம்பலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அரும்பாவூர் பெரிய ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. பச்சைமலை பகுதியில் மழை வெளுத்து வாங்கி வருவதால் அரும்பாவூர் பெரிய ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. ஏரியில் வெளியேறும் உபரி நீரில் துள்ளி குதிக்கும் மீன்களை அப்பகுதி சிறுவர்களும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் பிடித்து மகிழ்ந்தனர். பெரிய ஏரியில் வெளியேறும் உபரி நீர் தொடர்ந்து சித்தேரி, பெரியம்மாபாளையம் ஏரி, வெங்கனூர் ஏரி உள்ளிட்ட 13 ஏரிகளுக்கும் சென்று அங்கிருந்து வெளியேறும் உபரி நீரானது வெள்ளாற்றின் வழியாக கடலில் சென்று கலக்க உள்ளது. கந்தசஷ்டி விழாவுக்காக திருச்செந்தூர் முருகன் கோயில் மின்னொளியில் ஜொலிக்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நாளை கந்தசஷ்டி விழா தொடங்க உள்ளது. இதற்காக மதுரை, தேனி, கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கோயிலை நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் கந்தசஷ்டி விழாவுக்காக கோயிலின் பல்வேறு பகுதிகள் மின்னொளியில் ஜொலிக்கின்றன. வைகை அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு குறைக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியாக உயர்ந்தது. இதையடுத்து அணையிலிருந்து 5100 கன அடி வரை நீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்ததால் நீர் திறப்பும் படிப்படியாக குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி நீர் திறப்பு 3940 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா நகர் அருகே பூமிக்கு அடியில் செல்லும் மின்சார வயரில் ஏற்பட்ட மின்கசிவில் மழைநீர் பட்டு பட்டாசு போல் வெடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அஜந்தா காலனி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதிக்கு தேவையான மின்சாரம் செல்லும் மின் வயரில் மின்கசிவு ஏற்பட்டது. அப்போது பெய்த மழை மின்கசிவில் பட்டதில் பட்டாசு போல் வெடித்தது. சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு துறையினர் மின்கசிவை போராடி நிறுத்தினர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே சதுரங்கப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்களுக்கு கடலில் மிதக்கும் கல் போன்ற பொருள் கிடைத்தது. மீனவர் மனோஜ்குமார் மற்றும் அவரது நண்பர் ஒருவர் இணைந்து சதுரங்கப்பட்டினம் கடலில் வலை விரித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு மர்ம பொருள் கடலில் மிதந்து கொண்டிருப்பதை பார்த்தனர். அதை கைப்பற்றி பார்த்தபோது சுமார் 70 கிலோ எடை கொண்ட கல் என்பது தெரியவந்துள்ளது. இன்னைக்கு பார்த்தா நம்ம கடலில் வந்து மீன் பிடிலாம் சொல்லிட்டு கடலுக்கு வந்தோம். பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா மிளந்து சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா கல் பாருங்கள், இது எவ்வளோ வீடாக இருப்பாங்க. ஆனால் வந்து இதை வந்து நம்ம கடலில் தூக்கி போட்டால் கூட அப்படியே பார்த்தோன்னா மிளந்துன்னு இருக்குது. அது உங்களுக்கு அப்படியே லைவாக காட்டுற பாருங்கள்.